புவியீர்ப்பு விசை சிறிது விடுமுறை எடுக்குமா என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? சரி, உலகெங்கிலும் உள்ள சில குறிப்பிடத்தக்க இடங்களில் புவியீர்ப்பு அதன் சொந்த விதிகளின்படி விளையாட முடிவு செய்வது போல் தெரிகிறது. இந்த வீடியோவில் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஈர்ப்பு விசை செயல்படாத 7 தனித்துவமான இடங்களுக்கு நாங்கள் உங்களை அழைத்துச் செல்கிறோம். மேல் நோக்கி ஓடும் ஆறுகள் முதல் வழக்கத்திற்கு மாறாக உருளும் கார்கள் வரை இந்த அசாதாரண நிகழ்வுகள் உங்கள் மூளையை குழப்பிவிடும். இந்த அசாதாரண இடங்களின் புதிரான உலகில் மூழ்கி அவை இயற்பியல் விதிகளை சவால் செய்யும் கண்கவர் வழிகளை கண்டறியலாம். வாங்க. கிராவிட்டி ஹில். கிராவிட்டி ஹில் என்பது ஆர்மீனியாவில் உண்மையிலேயே வசீகரிக்கும் இடமாகும். இது அரகட்ஸ் மலைக்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த இடத்தை மிகவும் சுவாரஸ்யமாக்குவது இங்கு நிகழும் விசித்திரமான நிகழ்வுகள்தான். உதாரணமாக, நீங்கள் ஆற்றை கவனிக்கும் போது அது வழக்கமான கீழ்நோக்கிய திசைக்கு பதிலாக மேல் நோக்கி பாய்கிறது. ஆனால் அதெல்லாம் இல்லை. உங்கள் காரை நியூட்ரல் கியரில் வைத்தால் அது மர்மமான முறையில் தானாகவே மேல் நோக்கி நகர்ந்து பார்ப்பவர்களை பிரமிப்பில் ஆழ்த்துகிறது. நீங்கள் மெதுவாக மேல் நோக்கி செல்லும் பொருள்கள் கூட புவியீர்ப்பு விசையை மீறுவது போல் தெரிகிறது. மேலும் மக்கள் இங்கு மேல் நோக்கி நடப்பது ஆச்சரியமளிக்கிறது. இந்த அசாதாரண நிகழ்வுகள் கிராவிட்டி ஹில்லை ஆர்மீனியாவின் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக மாற்றியுள்ளன. தொலைதூர பார்வையாளர்கள் இந்த மனதை கவரும் நிகழ்வுகளை காண ஆர்வமாக உள்ளனர். நானேகட் ரிவர்ஸ் வாட்டர்ஃபால். மகாராஷ்டிராவின் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மூச்சடைக்கக்கூடிய அழகுக்கு மத்தியில் அமைந்திருக்கும் நானேகாட் தலைகீழ் நீர்வீழ்ச்சி 750 மீட்டர் 2000 அடி உயரத்தில் இயற்கை அதிசயமாக உள்ளது. உலகெங்கிலும் உள்ள வழக்கமான நீர்வீழ்ச்சிகளைப் போலல்லாமல் இந்த நிகழ்வு புவியீர்ப்பு விசையை மீறுகிறது. 2 கம்பீரமான மலைகளுக்கு இடையில் தண்ணீர் மேல் நோக்கி விழுகிறது. நானேகாட்டின் அமைதியான கிராமத்தில் அமைந்துள்ள இந்த தனித்துவமான காட்சியானது புவியீர்ப்பு விசையை மீறுவதாக இல்லை. மாறாக சக்தி வாய்ந்த காற்றின் விளைவாக வானத்தை நோக்கி தண்ணீரை செலுத்துகிறது. இது பார்வையாளர்களை பிரமிக்க வைக்கும் ஒரு மயக்கும் அருவியாக இருக்கிறது. ஹூவர் டேம். ஹூவர் அணை வனகாவில் 188 அமைந்துள்ளது. இது ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை திறந்திருக்கும். ஹூவர் அணை ஒரு பிரபலமான இடமாகும். ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 1 மில்லியன் பார்வையாளர்களை ஈர்க்கிறது. அற்புதமான காட்சிகளை மட்டும் பார்க்காமல் அணை அசாதாரணமான ஒன்றை செய்வதாலும் மக்கள் வருகிறார்கள். அணையின் மேல் தண்ணீர் பாயும் பதிலாக அது உண்மையில் மேலே பாய்கிறது. இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த அசாதாரண நிகழ்வு அணையினால் ஏற்படுகிறது. இது ஒரு வலுவான மேல்நோக்கி விசையை உருவாக்குகிறது. இது புவியீர்ப்பு விசையின் வழக்கமான கீழ்நோக்கி இழுக்கப்படுவதற்கு எதிராக தண்ணீரை செல்லும். தி ஆரிகன் வார்டெக்ஸ். ஓரேகான் சுழல் ஒரு விசித்திரமான மற்றும் மர்மமான இடமாகும். இது ஓரிகானின் கோல்ட் ஹில்லில் அமைந்துள்ளது. பார்வையாளர்கள் பார்வையிட தினமும் காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை திறந்திருக்கும். இந்த தனித்துவமான இடம் குழப்பமான நிகழ்வுகளால் நிரம்பியுள்ளது. இது பந்துகள் மேல் நோக்கி உருளும் மற்றும் உயரத்தில் விசித்திரமான மாற்றங்கள் போன்ற உங்கள் மூளையை குழப்பிவிடும். புவியீர்ப்பு விசை இங்கு செயல்படும் விதம் நாம் பழகியதைப் போலல்லாமல் புகழ்பெற்ற சாண்டா க்ரூஸ் மிஸ்ட்ரி ஸ்பாட் போன்றது. மேக்னெட்டிக் ஹில். காந்தமலை இந்தியாவின் லடாக்கில் உள்ள ஸ்ரீநகர் கார்கில் லே நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ஒரு கண்கவர் இடமாகும். இது ஒரு உண்மையான வினோதமான நிகழ்வுக்கு பிரபலமானது. வாகனங்கள் தானாகவே மேல் நோக்கி நகர்வது போல் தோன்றும். ஏறக்குறைய புவியீர்ப்பு இங்கு இடைவெளி எடுப்பது போல. மூட நம்பிக்கைகள் முதல் அறிவியல் கோட்பாடுகள் வரை இந்த மர்மமான நிகழ்வை விளக்க மக்கள் பல்வேறு யோசனைகளை கொண்டு வந்துள்ளனர். ஆனால் மிகவும் அசாதாரணமான ஒன்று விளையாடுகிறது என்பதே உண்மையாகும். ருவா டோ ஆமெண்டோயிம். பிரேசிலின் மையத்தில் ருவா டோ ஆமெண்டோயிம் அல்லது பீனட் ஸ்ட்ரீட் என்று அழைக்கப்படும் ஒரு தனித்துவமான தெரு உள்ளது. இது அதன் மனதை கவரும் நிகழ்வுக்காக மிகவும் நற்பெயரை பெற்றுள்ளது. இத்தெருவுக்கு செல்லும் மக்கள் இயற்பியலின் வழக்கமான விதிகள் இங்கு சிறிது விடுமுறை எடுப்பது போல தோன்றுவதால் அவர்கள் அடிக்கடி வியப்புடன் தலையை சொரிந்து கொள்வார்கள். இந்த சாலையில் கார்கள் தானாகவே நகர்கின்றது. அது மட்டும் இல்லாமல் மாயை போன்ற நிகழ்வை கொடுக்கிறது. இது உண்மையாகும். கிருஷ்ணாஸ் பட்டர்பால். மகாபலிபுரம். மகாபலிபுரத்தில் உள்ள மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் புகைப்படம் எடுக்கப்பட்ட ஈர்ப்புகளில் ஒன்று கிருஷ்ணாவின் பட்டர்பால். ஒரு சிறிய சாய்வில் தங்கியிருக்கும் ஒரு பிரம்மாண்டமான கிரானைட் பாறாங்கல் ஆகும். இந்த இயற்கையான பாறை உருவாக்கம் அதன் ஆபத்தான கோணத்துடன் புவியீர்ப்பு விசையை மீறுகிறது மற்றும் உள்ளூர் மற்றும் பயணிகளுக்கு ஆச்சரியமாக உள்ளது. கிருஷ்ணாவின் பட்டர்பால் என்ற பெயர் உள்ளூர் சுற்றுலா வழிகாட்டிகளால் வெண்ணையின் மீது கிருஷ்ணனுக்கு பிரியமான ஒரு காதல் உள்ளது.
அதனால் அதை குறிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டது. பாறையின் அசல் தமிழ் பெயர் வான் இறைக்கல், இது வானத்தின் கடவுளின் கல் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது.